வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்டேட் பிஜிடிஆர்பி 2024 பத்தி பார்க்க போறோம். ஸோ நம்மளோட சேனல்ல எந்த வீடியோ போட்டாலுமே எப்பவுமே எல்லாரும் கேட்குற கொஸ்டின் வந்து பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் எப்போ மேடம், பிஜிடிஆர்பி சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா அப்படின்ற கொஸ்டின் தான் வரும். ஸோ அதை பத்தின ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் டிஆர்பி ரீஸ்ட்ரக்சரிங் ஜிஓ அப்படிங்கறத இப்போ வந்து டீட்டெயிலா ஏற்கனவே இதை பத்தின ஒரு வீடியோ வந்து நம்மளோட சேனல்ல நான் போட்டிருக்கேன். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பண்றேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இது இப்போ நியூ அப்டேட்ஸை வச்சு கொடுக்குறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு எல்லா கரெக்டான நியூஸ் எல்லாம் கரெக்டா வந்துடும். TRB related and TNTech 24 and PGTRB 2024 உள்ள எல்லா கைடன்ஸும் வந்துடும். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பிஜிடிஆர்பி அப்படிங்கும்போது முக்கியமா இப்போ ரொம்ப பங்கு வகிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சிலபஸ் சேஞ்ச் தான். ஸோ சிலபஸ் சேஞ்ச் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போடும்போது கரெக்டாக அது 1 month பேக்கே போட்டிருந்தேன். ஸோ அது போடும்போது எல்லாருமே வந்து சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா ஆகாதா, அது எப்படி மேடம் ஆகும்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து டீட்டெயிலாக ஒரு இதை பார்க்கறதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ரீஸ்ட்ரக்சரிங் ஜிஓ வந்து ஸோ 3/1/2023 அப்படின்னா January 23 வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ ஆர்டர் என்ன அப்படின்னா, government excluded certain categories of teachers in the school education department from the purview of Tamil Nadu Public Service Commission in the government order. ஸோ இவங்க 2-3 in order to restructure, revamp and strengthen the இதுல வந்து எதெல்லாம் பார்வை, அதாவது எதுக்கெல்லாம் பேஸ் பண்ணி இந்த ஆர்டர் போடுறாங்கன்றத சொல்லிட்டாங்க. In order to restructure, revamp and strengthen teacher recruitment board for transparent, speedy requirement to make teacher recruitment board more efficient, accountable and more transparent, and also speed up the selection in order to fill up the vacant position quickly in government order 5th read above. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது, டிஆர்பிய ரீஸ்ட்ரக்சர் அண்ட் ரீவேம்ஸ் எதுக்கெல்லாம் ரீஸ்ட்ரக்சர் பண்ண போறாங்க அண்ட் ஸ்ட்ரென்தன் இன்னும் பலப்படுத்த போறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸோட டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டோட ப்ராசஸை ரொம்ப ஸ்பீடப் பண்றதுக்கும் ரொம்ப டிரான்ஸ்பரன்சியா இருக்கட்டும், ஈஸியா இருக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கமிட்டி மெம்பர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 39 ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் த டீச்சர் ரெக்வயர்மெண்ட் போர்டு. ஸோ டீச்சர் ரெக்வயர்மெண்ட் போர்டை ரீஸ்ட்ரக்சர் பண்ண சொல்லி 39 ஸோ இந்த 39 ரெக்கமெண்டேஷன்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெக்கமெண்டேஷன்ஸ் அந்த ப்ரப்போசல் அந்த கவர்மெண்டோட ஆர்டர், அதாவது என்ன அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமானது மட்டும் நம்ம பார்க்குறோம். ஸோ ரெக்கமெண்டேஷன் 2ல ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் டீச்சர் ரெக்வயர்மெண்ட் போர்டில் ரிவிஷன் ஆஃப் த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் பை கிரியேட்டிங் நியூ போஸ்ட் அண்ட் ரீஸ்ட்ரக்சரிங் த ஒர்க் ஃப்ளோ அக்கார்டிங் டு த ரெக்கமெண்டட் 11 wings: technical wing, accounts wing, administrative wing, notification wing, legal wing, right to information wing, grievance redressal cell and information center wing, confidential wing, conduct of examination wing, certificate verification wing, library wing. ஸோ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டலைசேஷன் ஆஃப் லைப்ரரின்னு இருக்கு. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 71 போஸ்ட் வந்து 11 கிளைகள், அதாவது விங்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இதுலதான் வருது. கிரீவன்ஸ் செல்லுங்கிறது ரொம்ப ஆக்டிவா இப்ப இருக்கு. அந்த கிரீவன்ஸ் செல் இதுலதான் வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்டக்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் தனியா, அதுக்கு யார் கண்டக்ட் பண்ணும், அடுத்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஒரு தனி விங். இது எல்லாமே இந்த ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் டிஆர்பி அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இதை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் டிஆர்பியோட வெப்சைட் சேஞ்ச் ஆனது முதற்கொண்டு இந்த ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் டீச்சர்ஸ் ரெக்வயர்மெண்ட் போர்ட் கீழே தான் வருது. ஸோ அவங்க போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி ப்ரப்போசல்
ஸோ இது ஒரு ரெக்கமெண்டேஷன், அதுக்கு ப்ரப்போசல் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பேஸ்ட் ஆன் த அபவ் ரெக்கமெண்டேஷன் அடிஷ்னல் போஸ்டிங் 74 அடிஷ்னல் போஸ்டிங்க ஓகே நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்றத வேணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அடுத்து அதில் கவர்மெண்ட்டும் வந்து அதை போட்டுக்கலாம் அப்படின்ற ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து செகண்ட் முக்கியமான விஷயம். ஸோ ரெக்கமெண்டேஷன் வந்து டு த ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் டிஆர்பி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரெக்கமெண்டேஷன் 7 சேஞ்ச் இன் நாமன்கிளேச்சர் ஆஃப் த போஸ்ட் மெம்பர் காலேஜியட் எஜுகேஷன் டு ஜாயிண்ட் டைரக்டர். ஸோ இப்போ போட்டிருக்காங்க நமக்கு ஜாயிண்ட் டைரக்டர் டெசிஷன் ஆஃப் த கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. த ப்ரொபோசல் ஆஃப் த சேர்மன் டீச்சர் ரெக்கமெண்டேஷன் அக்செப்டட் அண்ட் ஆர்டர்ஸ் அக்கார்டிங்லி. அப்போ இந்த போஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ சேஞ்ச் பண்ணி போட்டிருக்காங்க. எல்லாருக்குமே அந்த நியூஸ் பார்த்துருப்பீங்க. தேர்வு கட்டுப்பாட்டு கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன், இது வரைக்கும் வந்து தனியா வந்து கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் கிடையாது. டிஆர்பிக்கு ஒரு சேர்மன், அதுக்கப்புறம் செக்ரட்டரி மெம்பர்ஸ், உறுப்பினர் செயலர்கள் இருப்பாங்க, உறுப்பினர்கள் இருப்பாங்க, செக்ரட்டரி, அதுக்கப்புறம் மெம்பர்ஸ் இருந்தாங்க. இப்போ வந்து இந்த கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு ஒரு போஸ்ட் கிரியேட் ஆயிருக்கு. அதை பத்தின நியூஸும் இப்போ லாஸ்ட் வீக்கா நமக்கு வந்திருக்கு. அது எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரீஸ்ட்ரக்சரிங்கோட ஒரு முக்கியமான பார்ட் இப்போ நடந்திருக்கு. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸ்ல இருக்கு, ஒன்று ஒன்றா மாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் அடிஷ்னல் மெம்பர் டு ஜாயிண்ட் டைரக்டர். ஸோ கூடுதல் உறுப்பினர் அப்படிங்கிறத வந்து இணை இயக்குனர் ஜாயிண்ட் டைரக்டர் அப்படின்றத மாத்திருக்காங்க. ஸோ இது என்ன நேம்ல ஒன்றும் இல்லை, பட் அவங்களோட பொறுப்புகள் அதிகாரங்கள் அதோட எக்ஸ்பான்ஷன் தான், அதை இன்னும் கொஞ்சம் கூட கிடைக்கும் அவங்களுக்கான ஜாப்ஸ் அண்ட் ரோல்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதுல வந்து த ப்ரொபோசல் ஆஃப் த சேர்மன் அண்ட் டீச்சர் ரெக்யர்மெண்ட் ஆன் திஸ் ரெக்கமெண்டேஷன் இஸ் அக்செப்டட் அண்ட் ஆர்டர்ஸ் அக்கார்டிங்லி. ஸோ அவங்க கேட்ட மாதிரி நம்ம ஆர்டர்ஸ் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். ரீஸ் டெசிக்னேட்டட் ஆஸ் ஜாயிண்ட் டைரக்டர் அண்ட் மேபி ஃபில்ட் வித் ஜாயிண்ட் டைரக்டர் ஃப்ரம் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஜாயிண்ட் டைரக்டரா இருக்கிறவங்கள நம்ம இதுல வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ரப்போசல் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், ரீஸ்ட்ரக்சரிங் கரெக்டா போயிட்டு இருக்குன்றதுக்கு ஒரு ப்ரூஃப். ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ரூஃப் எல்லாருக்குமே தெரிஞ்சது ரெக்கமெண்டேஷன் சர்டிபிகேட் 11 certification verification ratio. The shortlist ratio for CV needs to be revised as 1:1.25 for all recruitments. The existing certificate ratio varies with types of recruitment. For example, PGs க்கு வந்து 1:2, direct assistant professor க்கு வந்து 1:3. The revision of certificate verification ratio bring uniformity among types of recruitment. So the proposal of the chairman teacher recruitment on the recommendation. So proposal என்ன பண்றாங்க 1:1:25 அப்படிங்கிற பாயிண்ட்ல சிவிக்கு நாங்க கூப்பிடுறோம், பிஜிக்கு 1.3 இல்ல 1:3 இல்ல டைரக்டர் வேற காலேஜ் ப்ரொஃபஸருக்கு 1:3 அப்படின்ற சேஞ்சஸ் இருக்காம எல்லாருக்கும் யூனிஃபார்மா நாங்க வந்து சிவி ரேஷியோ வந்து பண்ணணும். 1:1.25 அப்படிங்கிறது எல்லாருக்கும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு 1:3, அதுக்கப்புறம் வந்து 1:3, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்குமே லிட்டிகேஷன் டீடைல்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய ரிவிஷன் வந்து இம்பார்ட்டன்ட் டு ரெடியூஸ் த டைம் டேக்கன் ஃபார் ப்ராசஸிங் த கேண்டிடேட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அக்செப்ட் ஆகி இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துருச்சு. நமக்கு இப்ப கொடுத்திருக்கிற UGTRB BT-BRT 2023 வெரிஃபிகேஷன் ரேஷியோ என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், 1:1.25. ஸோ எல்லா சேஞ்சஸுமே நமக்கு எப்படிதான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரீஸ்ட்ரக்சரிங் ஜிஓவோட பேசிஸ்ல தான் வந்துட்டு இருக்கு. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா சிசிடிவி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கமிஷன் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட் ரெக்கமெண்டேஷன் 19 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதே மாதிரி 18 என்ன சொல்லிருக்காங்கன்னா சிசிடிவி சர்வைலன்ஸ் அடிஷனல் ஃபண்ட் இஸ் நீடட். ஸோ கொஸ்டின் பேங்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வேரியஸ் ரெக்ரூட்மெண்ட்க்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு கொஸ்டின் பேங்க் வேணும். அதே மாதிரி சென்ட்ரலைஸ்டு சிசிடிவி சர்வைலன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் கேட்கும்போது ரெக்கமெண்டேஷன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ரிவைஸ் த ஃபீஸ் எவ்ரி 3 years அப்ரூவல் ஆஃப் த போர்ட்.
ஸோ அப்போ ஃபீ ஸ்ட்ரக்சர் வந்து அந்த எக்ஸாமினேஷனுக்கு ஃபீ வித்தின் 3 இயர்ஸ் ஒரே மாதிரி கொடுக்காம 3 இயர்ஸ்க்கு வந்து அந்த எக்ஸாமினேஷன் ஃபீயை வந்து ரிவைஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. நிறைய ஒர்க் இருக்கிறதுனால அந்த ரிவைஸ் வந்து தேவைப்படுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பத்தினா வந்து கமிட்டி மே பி ஃபார்ம்டு வித் ஃபாலோவிங் மெம்பர்ஸ் டு டிஸ்கஸ் அபவுட் த செட்டிங் அப் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ். ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ்ல வந்து எப்பவுமே எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்க மாதிரி ஸ்டாண்டர்டா இருக்க மாதிரி ரெடி பண்றதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. ஸோ கமிஷனர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், சேர்மன், இந்த ஸ்டேட் ப்ராஜெக்டர், சமக்ர சிக்ஷா இவங்களெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. செக்ரட்டரி, டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் இதுலலாம் வந்து யூஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ஒரு டிஸ்ட்ரிக்ட் எக்ஸாமினேஷன் சென்டர் கொண்டு வாங்க. அதுக்கான ப்ராசஸும் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மை. ஸோ இதெல்லாம் வந்து எதை பேஸ் பண்ணுன்னா டிஆர்பி ரீஸ்ட்ரக்சரிங் ஜிஓ பேஸ் பண்ணி. இப்போ இதுக்கு அடுத்து என்ன ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ரெக்கமெண்டேஷன் 31 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. கிரியேஷன் ஆஃப் 1 போஸ்ட் ஃபார் டெபுட்டி டைரக்டர் டெக்னிக்கல். ஸோ எதுக்காக அப்படின்னா டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் சேர்மன், ஸ்ட்ரென்தன் த டெக்னிக்கல் விங் டு ஹேண்டில் த டேட்டா பேஸ், டு ஹேண்டில் த அவுட் சோர்ஸ்டு ஏஜென்சி ஐடென்டிஃபைட் பை TNEGA ஆர் எனி அதர் டிபார்ட்மெண்ட் டு பிளான் அண்ட் இம்ப்ளிமெண்ட் டெக்னிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் மெஷர்ஸ் டு கீப் த டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் அண்டர் சேஃப் கஸ்டடி. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இப்போ இந்த OMR ஷீட்ஸாக இருக்கட்டும், நம்மளோட சிவிக்கு போனவங்களோட டிஜிட்டலைசேஷன், ஏன்னா இப்போ நம்ம எல்லாமே அப்லோட் பண்ணுறோம் இல்லையா, எல்லாத்தையுமே வந்து அப்லோட் பண்ண சொல்லிடுறாங்க. ஸோ சிவிக்கு முன்னாடியே நம்ம எல்லா சிவி சர்டிஃபிகேட்ஸையும் அப்லோட் பண்ணுறோம். அவங்க வந்து நீட் டு வெரிஃபை திஸ், அதை வந்து வெரிஃபை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயத்தையுமே தனித்தனியாக இயர் வைஸ் அவங்க வந்து ரெக்கார்டிக்கலாக மெயின்டைன் பண்ண, அதாவது டிஜிட்டலைஸ்டாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப தேவையாக இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த இது கேட்டிருக்காங்க, ஒரு டெபுட்டி டைரக்டர் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டு கீப் த டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் அண்டர் சேஃப் கஸ்டடி அப்படிங்கிறது தான். ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ அடுத்து முக்கியமான போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, the chairman teacher economic has request to issue the necessary orders on the recommendations. ஸோ என்ன அப்படின்னா அதான் சீனியர் ப்ரோக்ராமர், ஜூனியர் ப்ரோக்ராமர், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா அட்மினிஸ்ட்ரேட்டர் இதெல்லாம் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கிரியேஷன் ஆஃப் 74 நியூ போஸ்ட் இன் த கேடர் ஆஃப் சூப்பரண்டன்ட், அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட், ஸ்டெனோ டைபிஸ்ட் கிரேடு. ஸோ இது ரெண்டுமே சேர்த்து என்னன்னா உங்களுக்கு போஸ்டிங்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான ஆஃபீஸ் செட்டப் எல்லாமே இருக்கும் நமக்கு. எல்லாமே டைபிஸ்ட்லேருந்து, ஸ்டெனோ டைபிஸ்ட்லேருந்து, டேட்டா அனலிஸ்ட்லேருந்து, ஜூனியர் ப்ரோக்ராமர்லேருந்து எல்லாருமே இருக்கிறதுக்கான ஒரு பர்ஃபெக்டான ஒரு அமைப்பு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நம்ம டிஆர்பி ரீஸ்ட்ரக்சரிங் ஜிஓவோட ஒரு பாயிண்ட்ல தான் வந்திருக்கு. ஸோ ஒரு ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய எல்லா போஸ்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பில்டிங் ஃபார் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன், கீப் எக்ஸாமினேஷன் கான்ஃபிடென்ஷியல் விங் ஆஃப் த டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபங்க்ஷனிங் செப்பரேட்லி அண்டர் பர்ஃபெக்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பில்டிங் ஃபார் த டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ போர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிபிஐ கேம்பஸ்ல கொடுங்க, இல்லை சம் அதர் பிளேஸ்ல கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. த கவர்மெண்ட் மே ஆல்சோ ஃபார்ம் அ கமிட்டி அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் கமிஷனர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் வித் அதர் மெம்பர்ஸ் இன்க்ளூடிங் சேர்மன் டிஆர்பி டு ஃபைனலைஸ் த draft plan of creation of new infrastructural facility to teachers requirement board that includes land, building and other technical system gadgets to ensure safety and security. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு நியூ பில்டிங், அதுக்கப்புறம் அதுக்கான தேவையான எக்யூப்மெண்ட் எல்லாமே வேணும், அதுக்கு கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ டிஆர்பி நியூ ஃபங்க்ஷன் சிஸ்டத்துல தான் இருக்கு ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஸோ சிவி முதற்கொண்டு முன்னாடி சிவிலாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல போடுவாங்க. இப்போ மேக்ஸிமம் சிவி கூட டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேயே போடுற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸோட கிரியேட் ஆயிருக்கு. இதுவும் எதை பேஸ்னா எக்ஸ்க்ளூசிவ் பில்டிங் ஃபார் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுங்கிற 39th ரெக்கமெண்டேஷன் தான். ஸோ இப்போ அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரெக்கமெண்டேஷன் நமக்கு வந்திருக்குது, நம்ம தேவைப்படுறது. ஸோ கமிட்டி ஃபார் ரெவிஷன் ஆஃப் சிலபஸ் டு ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் த ப்ரொசீஜர் ஆஃப் ரிவிஷன் ஆஃப் சிலபஸ். த டைம் ஃப்ரேம் ஷால் பி எவ்ரி 5 years or 2 recruitment years. ஸோ என்ன சொல்றாங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை, அப்படி இல்லைன்னா 2 தடவை ரெக்ரூட்மெண்ட் முடிஞ்சோன்னா கமிட்டி வித் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மே பி formed along with the representation of reputed academic institutions like IIT.
deemed universities, centers for excellence and eminent experts in the subject areas. ஸோ 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லாட்டி 2 ரெக்ரூட்மெண்ட் முடிஞ்சோன்னா கண்டிப்பாக கொஸ்டின்ஸ், அதாவது சிலபஸை சேஞ்ச் பண்ணணும். அதுக்கான விஷயங்களை வந்து ஒரு டைம் ஃப்ரேம்குள்ள அவங்க வந்து இன்ஸ்டிடியூஷன் தேவையான ஐஐடி இந்த மாதிரி பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸை வச்சு பார்க்க சொல்லியிருக்காங்க. தி யூசர் டிபார்ட்மெண்ட் டு ரிவைஸ் சிலபஸ் பை அப்பாயிண்டிங் சிலபஸ் ரிவிஷன் கமிட்டி. அதுல சிலபஸ் ரிவிஷன் கமிட்டி அப்படிங்கறத வந்து யூசர் டிபார்ட்மெண்ட் வந்து போட்டுக்கலாம், டிஆர்பிஓ இல்ல ஸ்கூல் எஜுகேஷனோ போட்டுக்கலாம். ஸோ ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டிஸ், ஐஐடி, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இங்கெல்லாம் இருந்தெல்லாம் கொண்டு வரலாம். த நியூ சிலபஸ் ஷுட் ஹேவ் டிஃபிகல்டி லெவல் அக்கார்டிங் டு த கிரேட் லெவல் ஆஃப் குவாலிஃபிகேஷன் required for the character of the recruitment. The user department shall form a committee within a period of 3 months from the date of approval. So period of 3 months, நம்ம டேட் அப்ரூவல் கொடுத்த டேட்ல இருந்து 3 மாசத்துக்குள்ள நீங்க வந்து டேட் ஆஃப் அப்ரூவல் அப்ரூவ் பண்ணிக்கலாம், ஃபார்ம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ 3 மாசத்துல நீங்க the user department shall form a committee within a period of 3 months அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ shall form a committee அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த நியூ டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா 3 to 6 மந்த்க்குள்ள புது சிலபஸை வந்து ஃப்ரேம் பண்ணி அதை வந்து கெசட்ல வந்து வெளியிட்டணும், எக்ஸாமுக்கு முன்னாடியே கெசட்ல வெளியிட்டணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த தடவை முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டிஎன் டெட், அதுக்கப்புறம் நியமன தேர்வு, டெட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு அப்புறம் நியமன தேர்வு, அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் ஃபார் பிடி அண்ட் பிஆர்டி அண்ட் செகண்ட் டிகிரி டீச்சர்ஸ் வந்தது. ஸோ இதுக்கான டிஎன் டெட்டுக்கும் சரி, தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் சரி, நியமன தேர்வுக்கும் சரி, ரெண்டுக்குமே சிலபஸ் வந்து உங்களுக்கு கெசட்ல ரிலீஸ் ஆனது. அப்படி கெசட்ல ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எக்ஸாம் நடந்தது. ஸோ இதுக்கான சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரிதான் உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் காலேஜ் டிஆர்பின்னு சொல்லக்கூடியதுலையுமே சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ பிஜி டிஆர்பியில் சிலபஸ் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது 99% உண்மை அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு முக்கியமான ப்ரூஃபே போதும் நமக்கு. ஸோ ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் டிஆர்பிக்கு அப்புறம் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகும். 6 மந்த்துக்குள்ள 3 to 6 மந்த்துக்குள்ள ஃப்ரேம் பண்ணிக்கலாம், ஃப்ரேம் பண்ணி நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிலபஸ் ஃப்ரேம் பண்றதுல டைம் ஆகலாம், இல்லை இந்த இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராசஸ், அதாவது நம்மளோட செகண்ட் கிரேட் அப்பாயின்மெண்ட் டெஸ்ட் தள்ளி போயிருக்கு, அதை கிளியர் பண்ணிட்டு அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா டிஎன் டெட்டுக்கான பேப்பர் 1 பேப்பர் 2க்கான இந்த இயர்க்கான நோட்டிபிகேஷன் கொடுத்து அதுக்கு அடுத்து ஆனுவல் பிளானர் படி வந்ததுன்னா அதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு வந்து பிஜிடிஆர்பி வரும். இதுக்குள்ளவே உங்களுக்கு பிஜிடிஆர்பிக்கான சிலபஸ் சேஞ்சை கெசட்ல டிஆர்பி ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஸோ இதுல வந்து நியூ சிலபஸ் ஷால் ஆல்சோ பி அப்ரூவ்ட் பை த government orders and the user department shall notify the government order through the publication in Gazette. So Gazetteல வந்து கரெக்டா கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு ஃபர்தர் ஆக்ஷனுக்காக அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல டெசிஷன் ஆஃப் த கவர்மெண்ட் என்னன்னா இது அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நீங்க கமிட்டி ஃபார்ம் பண்ணி சிலபஸ் ரிவிஷன் பண்ணி கெசட்ல ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சிலபஸ் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே, ஏன்னா 24 இயர்ஸா சேஞ்ச் ஆகாம இருக்கு, அவங்களோட இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இதுல பார்க்கணும். ஸோ இப்ப சிலபஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ இது வந்து ஒவ்வொரு இயர் மினிமம் இந்த 2 ரெக்ரூட்மெண்ட்னு அவங்க எடுத்துக்காட்டி கூட மினிமம் 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை சிலபஸை வந்து ரிவைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப விஜிலண்டா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 24 இயர்ஸோ 10 இயர்ஸாவோ ஒரே சிலபஸ் படிச்சுட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவா பார்க்கப்படுது. ஸோ அதனால இதை மைண்ட்ல வச்சுக்கணும். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த இது வந்து நம்ம ரீஸ்ட்ரக்சரிங் ஜிஓனே இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். முடிஞ்சா நான் என்னோட பிடிஎஃப் இதுல வந்து பின் பண்றேன். கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ்ல பிஜி டிஆர்பி 2024 அண்ட் டிஎன் டெட் 2024க்கான ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி 2024க்கு இங்கிலீஷ் மேஜருக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து ஒரு யூனிட் முடிஞ்சிருச்சு. சிலபஸ் சேஞ்ச் ஆனாலும் மாறாத சில யூனிட் தான். ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், லிங்குவிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர், இது மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு யூனிட் போயிருக்கு. பிஜிடிஆர்பி 2024க்கு சைக்காலஜி,
அண்ட் ஜிகே டெஸ்ட் பேட்சும் போயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டிஎன்டெட் 2024க்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல யாராவது ஜாயின் பண்ணிக்க விருப்பம் இருந்தா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.